நன்றி. இனிமே நடக்க போற நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. என் கூட நீங்க பேசுங்கப்பா. வார்த்தையை நீங்க அனுப்புகிற தேவனா இருக்கீங்க. நாங்க உங்களிடத்துல கற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கற்றுக்கொள்றதுக்கு எங்க இருதயத்தை நாங்க வெறுமையாக்கி கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நாங்க இருக்கக்கூடாதுப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத நாங்க புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவை பலனை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. இன்னும் அநேக பேர் ஜாயின் பண்ண முடியாம தடையில இருந்தாங்கன்னா, அவங்களும் அந்த தடைய நீக்கி போட்டு ஜாயின் பண்ண உதவி செய்யுங்க. இன்னும் ஆன்லைன்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் இந்த ஒவ்வொருத்தருக்கும் இது எங்களுக்கும், எனக்கும் மற்றவங்களுக்கும் இந்த செய்தி பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்ன நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க அந்த இதுல கற்றுக்கொள்ளுகிற இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். நான் காலையில ஜெஃப்ரிட்ட கேட்டேன். ஜெஃப்ரி நான் என்ன பேசட்டும் அப்படின்னு சொல்லி. நான் இதுவரைக்கும் அப்படி கேட்டதில்ல. ஏன்னு தெரியல. எனக்கு 2, 3 டாபிக் ஓடிட்டே இருந்துச்சு மைண்ட்ல. நான் பிரேயர் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கிறப்ப ஜெஃப்ரிட்ட கேட்டேன். நான் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி. கற்றுக்கொள்ளுகிற இருதயம் அப்படின்னோனே எனக்கு ஆஹ் நம்ம பேசுனதே திருப்பி பேசுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்காக நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா இன்னைக்கு காலையில வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து கல்னரி காம்படிஷன். அதாவது சாப்பாடு செய்வோம்ல, அந்த காம்படிஷன். ஃபயர்லெஸ் குக்கிங். நெருப்பு இல்லாம சமைக்கிற ஒரு காம்படிஷன். சோ அதுக்கு நாங்க சூஸ் பண்ணியிருந்த தீம் என்னன்னா, கிறிஸ்மஸ் தீம். கிறிஸ்மஸ்ல இருக்கிற அந்த ட்ரீ மாதிரி, அது மாதிரி சில இது வந்து ஃபுட்ட வச்சு செய்ற மாரி, ஃப்ரூட்ஸ வச்சு, சாக்லேட் வச்சு செய்ற மாரி நான் பண்ணிட்டு இருந்தப்போ, அவளுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன் காலையில. அப்போ நான் வந்து ஸ்னோ மாதிரி ஒண்ணு ஒரு ஒரு ஐட்டம் சாப்பிடுற ஐட்டம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சு செய்யறதுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தப்ப அவ சொன்னா, "அம்மா என்னம்மா ஸ்னோ எதுக்கும்மா? கிறிஸ்மஸோட ஸ்னோலாம் வருதுல்லையே! கிறிஸ்மஸ்னா மெயின் கிஃப்ட் தானம்மா! நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குறது தானம்மா கிஃப்ட். காட் எல்லாருக்கும் குடுத்தாங்கல்லம்மா! அதுக்கு தானே உலகத்துக்கு வந்தாங்க. நம்மளும் மத்தவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கணும்லம்மா! அதுதாம்மா ரியல் கிறிஸ்மஸ். நீங்க அத விட்டுட்டு ஸ்னோ செய்ய சொல்றீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ்லாம் செய்ய சொல்றீங்களேம்மா!" அப்படின்னு சொல்லி கேட்டோனே எனக்கு வந்து, "ஆமால்ல" அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே கிஃப்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி ஐடியா வாங்கி நான் பண்ணப்போ, எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. கற்றுக்கொள்ளுகிறது வந்து நான் தான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்ல. அவளுக்கு 6 வயசு ஆகுது. நான் தான் அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்ல. அவங்கட்ட இருந்து நம்ம நெறைய கற்றுக்கலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். நம்ம இத்தன பேர் இருக்கோம் அப்டின்னா, சில நேரத்துல நம்ம நெனைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும். புதுசா ஒரு சபைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்டின்னா, நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும் அப்டின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். நம்ம பெரிய ஆளு அப்டின்னு நெனைக்கிறோம். எல்லாருமே பார்க்குற பார்வையே நம்ம எப்டின்னா, எனக்கு எல்லாம் தெரியும். இவங்களுக்கு தெரியாது அப்டிங்கிற பார்வையில நம்ம இருக்கும்போது, நிச்சயமா நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. நான் ஸ்டார்ட்டிங்ல பிரேயரே நான் அதான் சொன்னேன். என்னன்னா, கற்றுக்கொள்கிறதுக்கு எங்க இருதயத்த மாற்றுங்கப்பா அப்டின்னு சொல்ட்டு. பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு சிறு பிள்ளைய போல இல்லாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. சிறு பிள்ளை எப்படி இருக்கும்? அது பிறக்கும்போது ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஒயிட் பேப்பர் மாரி தான் இருக்கும். அப்பப்போ கற்றுக்கொள்ள, கற்றுக்கொள்ள ஒவ்வொரு விஷயங்களா அவங்க வாழ்க்கையில ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்மளும் இதே மாதிரி கற்றுக்கொள்றதுக்கு ஆர்வமா இருக்கணும். கியூரியஸா இருக்கணும். என்ன கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொல்லப் போறாரு இன்னைக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வமா இருக்கும்போது, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா இருக்கும். நம்ம ஹேப்பியாவும் இருப்போம். சின்ன சின்ன நம்ம வீட்டுக்கு பெருக்க வரவங்க கிட்ட, நம்ம வீட்டுக்கு பால் போட வரவங்க கிட்ட, நம்ம பக்கத்துல கடைக்கு போனோம்னா கடைக்காரங்க கிட்ட, நமக்கு யாரெல்லாம் பிடிக்காதவங்கலாம் நெனச்சுக்கலாம். ஆ மெயினா பிடிக்காத கேரக்டர் யார் இருப்பாங்க? ஒய்ஃப்‌க்கு சில நேரம் ஹஸ்பண்ட் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், நாத்தனார் இருக்கலாம், நம்ம பாஸா இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துக்கோங்களேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற மாரி ஆண்டவர் இருப்பாரு. ச்சே! இத இவ்ளோ அழகா பண்றாங்க அப்படின்னு. நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நான் இந்த வசனத்த நான் படிச்சுட்டு இருந்தேன் காலையில. ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஏசப்பா சொல்றாங்க, "நாங்க குழல் ஊதுனோம், கூத்தாடல" அப்படின்னு சொல்லுவாங்க. அ யோவான் ஸ்நானகன் வந்து போஜன பிரியனா யோவான் ஸ்நானகன் ஃபாஸ்டிங் இருந்தான். அவனையும் குறை சொன்னாங்க. மனுஷகுமாரன் சாப்பிடுறான். அவனையும் போஜன பிரியன்னு சொல்றாங்க. இப்படி குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. இந்த மாரி நம்ம ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு இருப்போம்ல. சில பேர நம்ம ஊர்லலாம் சைட்லலாம் சொல்லுவோம். நல்லா கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? "நல்லா மினுக்கிட்டு வந்திருக்கா பாரு. இது தேவையா இவளுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்போம். அவங்க கிட்ட இருந்து கூட எப்படி அவங்கள நல்லா பாத்துக்கிறதுன்ற விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, ஆ என்ன தேவையில்லாத விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. வேதத்துக்கு புறம்பான விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ள போறதில்ல.
ஆண்டவர் சொல்ற விஷயம் ஒரு விஷயத்த பார்த்தோன்னே தெரியும்ல, நம்ம இருதயத்துக்கு தெரியும்ல, நம்ம பரிசுத்தாவி லீட் பண்ணும்ல, ஓகே இது கரெக்ட், ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா டக்குன்னு அப்படியே பிடிச்சுக்கோங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம வேதத்துல இருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். கற்றுக்கொள்கிறதுல ஆஹ் ஞானம் கற்றுக்கொள்கிறது அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு பைபிள்ல. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராவெர்ப்ஸ்ல நம்ம சாலமோன் எழுதியிருப்பாரு. ஞானி. அவரை மாதிரி யாரும் பேச முடியாதுல்ல. சோ நீதிமொழிகள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு 10 அதிகாரம், 10 இல்ல மேக்சிமம் இருக்கிற எல்லா அதிகாரத்திலயும் ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா, ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. அதாவது நீதிமொழிகள் படிச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா பாத்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வசனம். பைபிள் உங்ககிட்ட இருந்தா எடுத்துக்கோங்க. செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஞானத்துக்கு உன் செவிய சாய் அப்படின்னு சொல்லி. அப்புறம் லைனா பாருங்க, புத்தி வந்து ஞானம். நான் அடுத்து 4வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஞானம் வந்து கூப்பிடுதான். ஒரு 10 அதிகாரம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். 11ல மட்டும் மாறும். மத்தது 12லயும் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சாப்டர்லயும் முதல் 1, 2 வசனத்தை எடுத்து பாருங்க. 8வது அதிகாரத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். 8வது அதிகாரம் முதல் வசனம். ஞானம் கூப்பிடுகிறதுலயோ புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அது வழியறிக்கை மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய ஞானி. அவரு ஞானத்தை எப்படி கத்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஒரு பிளெஸிங் ஒண்ணு. எல்லா இடத்துலயும் ஞானம் இருக்குதான் அப்படின்னா, எல்லா இடம் தான், எல்லா இடமும் தான். நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்டயும் தான், பிடிச்சவங்க கிட்டயும் தான், நம்ம வேலை செய்யற இடத்துலயும் படிக்கிற இடத்துலயும் தான், எல்லா இடத்துலயும் ஞானம் இருக்குதான். ஞானம் வா வா வான்னு கூப்பிடுதான். அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குதான். இதான் நான் தான் ஞானம், என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை வந்து இக்னோர் பண்றோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட தாழ்மை இல்ல. எனக்கு தெரியல, இது நான் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டா, ஆண்டவர் இதுல இருந்து எனக்கு ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு இருந்தோம்னா, ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுப்பாரு. இந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாள் கத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நீங்க 80 வயசா இருந்தீங்க அப்படின்னாலும், இன்னைக்கும் நம்ம கத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு புது பாடத்த சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்காரு. இந்த லைஃப் ஃபுல்லாவே நம்ம கத்துக்க தான் போறோம். நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கிறோமோ, அவ்வளோ நம்ம அடுத்த லெவல்ல போயிட்டே இருப்போம். மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொன்னு, மத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஏதாவது நம்ம பிரயோஜனமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையில தான் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது, நம்ம கத்துக்கும்போது, அது மத்தவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். நம்ம நடமாடும் நிருபமாவே மாறிடுவோம். எப்படி? நம்மள பார்த்த உடனே ஆ நல்ல கேரக்டரோட ஒரு கலெக்ஷன் ஆயிருவோம். மத்தவங்கட்ட இருந்து கத்துக்கும்போது, அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராக்டிகலா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமே ஒரு பாடம் தான். நான் நெறைய வாட்டி மெசேஜ்ல நான் சொல்லியிருக்கேன். அ எல்லா விஷயமே ஒரு லேர்னிங் தான். நீங்க இப்போ ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல போறீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்த உங்ககிட்ட இருந்து நீக்கி போட நினைக்கிறாரு. தேவையான விஷயத்த ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவரே என்னால முடியல. இது ஒரு வாழ்க்கையா? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் குடுத்தீங்க? அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஆண்டவர்ட்ட கேளுங்க. என்னப்பா இந்த 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 பிரச்சனையில என்ன எனக்கு லெசன்? என்ன எனக்கு சொல்லி தர போறீங்க அப்படின்னு. தொடர்ந்து நம்ம கடன் பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா, பல வருஷங்களா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரே இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா விடுதலை கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ட கத்துக்கல. அந்த பாடத்த முடிக்கல. காச எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நமக்கு தெரியல. அது தெரியற வரைக்கும் ஆண்டவர் கடன் பிரச்சனைய நம்மள விட்டு நீக்கப்பட மாட்டார். நம்ம அத கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா, ஓகே இந்த லெசன் முடிஞ்சது. எப்படி 1ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே பாஸ் அப்படின்னு சொல்லி 2வதுக்கு போடுவோம். அடுத்து 3வது அப்படி இன்னும் நெறைய தூரம் போக வேண்டியிருக்குல்ல. அதே மாரிதான். இப்ப நம்ம 1வது வகுப்புலயே ஆனா ஆவனாவே தெரியாம, கடைசி பரீட்சையிலயும் ஃபெயில் ஆயிட்டு, ஐயய்யோ! நான் 1லயே இருக்கோமே! எல்லாரும் அடுத்த இதுக்கு போறாங்களே! எல்லாரும் வீடு கட்டுறாங்க. எல்லாரும் இதெல்லாம் பண்றாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் இல்ல. நம்ம நம்ம 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 12த் முடிச்சு டாக்டர் ஆனா தான் மத்தவங்களுக்கு சேவை செய்ய முடியும். நம்ம ஊழியம் செய்யணும் அப்டின்னா, இந்த பாதையில நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். மற்றவங்களுக்கு முன்பா நம்ம சாட்சியா வாழணும்னா, இந்த விஷயங்கள கற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம ஜாலியா கற்றுக்க போறோம். எவ்ளோ ஈஸியா முடியுதோ,
அத கற்றுக்க போறோம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. 2 விஷயங்கள்ல கற்றுக்கலாம். ஒண்ணு தியரிட்டிக்கலா கற்றுக்கலாம். அப்படிதானே? கேள்வினால ஞானம் வரும்ல. ஆ தியரிட்டிக்கலா அந்த ஆண்டவரோட பைபிள படிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு வந்து பிராக்டிகலா ஆண்டவர் சில விஷயங்கள நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு. 2 விஷயத்தின் வழியா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் வந்து ப்ரொஃபஷன் வழியா பார்த்தோம் அப்டின்னா, ஒரு என்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் என்ஜினியர். ஆ ஆனா நான் படிச்ச 4 வருஷம் நான் படிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குண்டு பல்பு கூட கனெக்ஷன் குடுக்க தெரியாது. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்ச என்ஜினியர் தான். ஏன் அப்டின்னா, பிராக்டிகல் நாலேட்ஜ் 0 ஆயிடுச்சு. அ அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து கத்துக்கிட்டு நம்ம வந்தாச்சு. இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இத நான் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, 2மே இருக்கணும். பைபிள நம்ம படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம். அதெல்லாம் வேணான்னு நான் சொல்லல. இப்ப எனக்கு டிகிரி இல்லன்னா என்னால வேலைக்கு போ முடியாது. அதே மாரி தான் பைபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பைபிள் இல்லன்னா நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. அத வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் நம்ம பிராக்டிகலா அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு வசனமும் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். அதுலருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ 2 வகையான கற்றுக்கொள்ளுதல் நம்ம வாழ்க்கையில தேவ. ஆ எல்லா வகையிலயும் கற்றுக்கொண்ட ஒரு சில பேர் லீடர்ஸ நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல இருக்க எல்லா லீடர்ஸுமே இப்படி கற்றுக்கொண்டு வந்தவங்க தான். ஒரு சிலர நம்ம பார்க்க போறோம். யார் அப்படின்னா பவுல். பவுல் அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தோட ஹீரோன்னே சொல்லலாம் பவுல. அவ்ளோ அழகா ஊழியத்துல இருந்தாரு. அப்போஸ்தலர் 22 3வது வசனம் எடுத்தீங்க அப்படின்னா, ம் நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து அதெல்லாம் அவரெல்லாம் சொல்றாரு. இதுல நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கு. அதாவது கமாலியேல் அப்படிங்கிற ஒரு வேத பரிசேயர். அவர் ரொம்ப அழகா ஒரு டீச் பண்ற ஒரு ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா ஒரு ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர், ஒரு ரபி அவர். அவருக்கு கீழ வந்து படிச்சிருக்காரு யார் அப்படின்னா, அப்போஸ்தலராகிய பவுல். சோ அவருக்கு எவ்வளவு நாலேட்ஜ் இருக்கும்ல. அந்த நாலேட்ஜ் தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் நெறைய இருந்துச்சு. நமக்கும் ஏதாவது சான்ஸ் கிடைக்குது அப்டின்னா, பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. புடிச்சுக்கோங்க. அது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அப்படி ஒரு இடத்துல பைபிள் படிச்சு, வேதத்த தான் படிச்சிருக்காருல்ல. வேற எதையுமா படிச்சாரு? இல்லல்ல. கமாலியேல் வந்து வேதத்த தான் சொல்லிக் குடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்தவங்கள கொல்லணும்னு அவ்ளோ வெறியா இருந்தாரு. இல்லையா? அதுக்கப்புறம் பர்சனலா ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டாரு. ஆண்டவர் வந்து நேரா தரிசனமானாரு. அனனியா கிட்ட போறாரு. அப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு ஆண்டவருக்குள்ள அழகா வளர்ந்து வராரு. சோ இந்த 2 வகையான கற்றுக்கொள்ளுதல் பவுலோட வாழ்க்கையில இருந்துச்சு. நமக்கும் இந்த 2 வகையான கற்றுக்கொள்ளுதல் வேணும். கண்டிப்பா சர்ச்சுக்கு போணும். கண்டிப்பா பைபிள் வாசிக்கணும். அது மட்டும் இல்லாம பிராக்டிகலா நம்ம நெறைய விஷயங்கள கற்றுக்கொள்ள வேண்டியது. என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள நான் சொல்றேன். என்னோட மாமியார் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆ ஆனா ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். நான் மேரேஜ் ஆயி வரும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, நம்ம நம்மள பார்த்து, நம்ம ஃபேமிலிய பார்த்து அவங்க உடனே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு நெறைய பேசினாரு. நெறைய விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. அவங்க கிட்ட எப்படி நம்ம நல்லா இருக்கிறது. அதாவது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த அப்போ நெறைய லெசன் தான். ஒரு 5 வருஷம் நாங்க ஒண்ணா இருந்தோம். அதுக்கப்புறமும் நாங்க பிரிஞ்சு வரல. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. வேற இடத்துல வீடு கட்டி அவங்க போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ நாங்க தனியா வர வேண்டியதாயிடுச்சு. நான் இருந்த வரைக்குமே ஒரு நாள் கூட நான் அவங்க கிட்ட மூஞ்சி சுளிக்கவே இல்ல. எவ்ளோ பிரச்சனை வந்தா கூட நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்ல 2 ரிலிஜன சேர்ந்தவங்க இருக்கும்போது, எப்படி இருக்கும்ல? சோ அந்த 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 ஃபேஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்த எனக்கு கற்றுக் குடுத்தாங்க. அவங்க கிட்ட நான் வந்து அ நான் நெனச்சேன். அதான் நான் சொன்ன மாரி நான் நெனச்சேன். அவங்க என்னைய ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உடனே இப்படி ஆயிருவாங்க. அப்படியெல்லாம் யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து எனக்கு சொன்னாரு. "நீ இதெல்லாம் கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னா அ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆகி வந்து ஒரு 2, 3 நாள்ல பார்த்தா, அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணி துணி காய வைப்போம்ல, அந்த கிளிப்ப கழுவி போட்டுட்டு இருந்தாங்க. கிளிப்ப கழுவி அ துணிக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்றப்போ கிளிப்ப கழுவி போட்டு நான் பார்த்தது இல்லையே அப்படி சொல்லி. அவ்ளோ நீட்டா இருப்பாங்க. அவ்ளோ நீட்டா வச்சிருப்பாங்க வீட்ட. எங்கேயுமே ஒரு தூசி பார்க்க முடியாது. எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு ஒட்டடையே தெரியாது. ஆனா அவங்க ஒட்டட அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா நான் வந்து மெதுவா போய் கேட்பேன்.
ஆன்ட்டி நீங்க ஏன் பண்றீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலல்ல. கிளீனா தானே ஆன்ட்டி இருக்கு அப்டின்னா, இது உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்டின்னு கேட்பாங்க. நிஜமாவே என் கண்ணுக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி எடுத்த திங்ஸ எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 100% நான் ஷூரா நம்புனேன். நான் எடுத்த திங்ஸ எடுத்த இடத்துல தான் வச்சேன் அப்டின்னு. ஆனா அவங்க வந்து வைக்கலன்னு சொல்றப்ப தான் நான் ஒரு நாள் போய் பார்த்தேன். எப்படி ஏன் அப்டி சொல்றாங்க அப்டின்னா, ஒரு பாட்டில் எடுத்திருக்காங்க. இப்போ சுகரும், டீ தூளும் இருக்குன்னு வைங்களேன். அத எடுத்துட்டு, போட்டுட்டு, சுகர இந்த பக்கமும், டீ தூள இந்த பக்கமும் வச்சாலே, எனக்கு வந்து அது கரெக்ட்டா வச்ச மாரி தான். ஏன்னா, நான் ஒரு ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். அதே இடத்துல கொஞ்சம் தான் மாறி இருக்குல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அது சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனா, அவங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல அப்பதான் அது வச்ச மாரி அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. ஸோ, அவங்களோட ஸ்டாண்டர்டே ஒரு லெவல் மேல தான் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, "நீ கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்னை சுற்றி இருக்கிற பரிசேயருடைய நீதிய பார்க்கிலும், உன்னோட நீதி வந்து ஜாஸ்தியா இல்லன்னா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு முடியாது." அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாரு. அவங்க அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள பார்த்தேன். வீட்ல யாராவது வரப்போ உடனே தண்ணி குடுப்பாங்க, உபசரிப்பாங்க, அன்பா பார்த்துக்குவாங்க வரவங்ககிட்ட. அவங்க கடிந்து யாரையும் அவங்களுக்கு சில விஷயம் ரொம்ப முடியாம இருக்கும். உடம்பு முடியாம இருக்கும். ஆனாலும் எழுந்து சில விஷயங்கள பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் அவங்கள பார்த்து கற்றுக்கொண்டேன். எனக்கு இன்னொரு மனசு சொல்லுச்சு. இன்னொரு மனசு மட்டும் இல்ல. ஃப்ரெண்ட் சர்க்கிள் எனக்கு நெருங்குனவங்க, என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டவங்கலாம் சொன்னாங்க. "நீ வந்து அவங்க வேலைக்கு போகல. வீட்ல இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேலை செய்ற. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற. இவ்ளோ மணி நேரம் ஒர்க் பண்ற. நீ இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. நீ ஏன் அவங்கள பார்த்து கத்துக்கணும்? அவங்கள விட நல்லா வேலை செய்யணும். இதெல்லாம் கத்துக்கணும். நீ ஏன் அவங்கள பார்த்து கத்துக்கணும்னு கஷ்டப்படுத்திக்கிற உன்னைய நீயே வருத்திக்கிற. நீ சம்பாதிக்கிற, அவங்க வீட்ட பார்த்துக்கிறாங்க. நீ விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்கிட்ட கிளியரா நல்லா இருக்குதுல்லங்க. ஒரு வீடு நீட்டா இருந்தா ஒரு நல்ல விஷயம் தானே. ஆண்டவர் அத தானே நமக்கு சொல்லிருக்காரு. பைபிளுக்கு விரோதமான விஷயம் அது இல்லல்ல. வீட கிளீனா வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. நம்ம வீடு கிளீனா இருந்தா தான், யாரையாவது நம்ம வீட்டுக்கு கூப்பிட முடியும். அவங்க கிட்ட நம்ம அன்ப காட்ட முடியும். நம்ம வீட குப்பை தொட்டியா வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல. சோ அந்த விஷயங்கள ஆண்டவர் அது மட்டும் கிடையாது. நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொரு விஷயங்களா அவங்க கிட்ட இருந்தும், அந்த சரவுண்டிங்ல இருந்தே நான் எனக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அவங்க ஆண்டவர அறியாதவங்க. அதனால அவங்க மோசமானவங்க. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறதா? இல்ல, அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள நம்ம கற்றுக்கிறதா? அப்படின்ற 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நான் என்னைக்குமே விக்கிரக ஆராதனையும், மற்ற விஷயங்களும் நான் என்கரேஜ் பண்ணல. நான் அத பண்ணவும் இல்ல. அந்த விஷயங்கள நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளல. பைபிள் சொல்ற விஷயங்கள நான் அவங்க கிட்ட பார்த்தேன். அவங்கள ஒரு ஆ எ ஆண்டவரோட வார்த்தையோட நடமாடுற ஒரு சுரூபமா நான் நெறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். சோ அந்த விஷயங்கள நான் கற்றுக்கொண்டேன். இது எனக்கு என்னோட ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் இப்போ வந்து அத நான் நல்லா ஃபீல் பண்றேன். 5 வருஷம் நான் அவங்ககிட்ட இல்லாம, நான் ஸ்ட்ரெயிட்டா அந்த கற்றுக்கொள்ளாம நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்திருந்தேன். ஊழியத்துக்கு வந்திருந்தேன் அப்டின்னா, நான் நெறைய விஷயங்கள லேக் ஆயிருப்பேன். ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருந்தாரோ, அத என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிருக்கும். நான் இத எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, உங்கள சுத்தி இருக்க ஆண்டவர் வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடம். ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்க பாடம். யாராவது உங்கள முள்ளு மாரி குத்துறாங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதுல இருக்க பாடத்த நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அவங்கட்ட இருக்க நல்ல விஷயங்கள நீங்க பாருங்க. கொற சொல்லாதீங்க. ஆண்டவர் வந்து நெறைய இடத்துல நான் வந்து யாராவது வந்திருக்கிறப்ப, அவங்ககிட்ட நான் புலம்பணும், அழணும்னு நெனைக்கிறப்ப, ஆண்டவர் வந்து நோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் வந்து என் மாமியார் வந்து எப்படின்னா, என் அம் ஜெனரலா மருமகள பத்தி எல்லாரும் கொற சொல்லுவாங்கல்ல. அவங்க இதுவரைக்கும் யார்கிட்டயும் என்னைய பத்தி கொற சொன்னதே இல்ல. சோ நான் அத பார்த்து நான் என்னைய திருத்திக்கிட்டேன். இல்ல அவங்க இப்படி இருக்காங்க. நம்ம ஆண்டவரோட பிள்ளை. நம்ம இத விட நல்லா இருக்கணும்ல. நம்ம ஹோப் இருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவருடைய வசனம் இருக்கு. ஆண்டவர் அன்பா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்ப நம்ம இன்னும் அன்பா இருக்கணும்ல. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. இதே மாதிரி நம்ம அ பைபிள்ல நெறைய கேரக்டர் நம்ம பார்க்கலாம். யோசேப் பார்க்கலாம். நம்ம வந்து பவுல பார்த்தோம்ல. அவரு எப்படி தியரட்டிக்கலாவும் கத்துக்கிட்டாரு. பிராக்டிகலாவும் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, யோசேப்பு இந்த கேரக்டர் நான் எல்லா ஸ்டோரியிலும் எடுத்துருவேன். என்ன திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்கான்னு நெனைக்காதீங்க. அ அவரு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரைட் கேரக்டர். அவர் ஆண்டவர் அழகா லீட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து சொப்பனம் வருது, தீர்க்கதரிசனம் வருது, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னா, எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போயிட்டு போர்த்திபாரோட வீட்ல அடிமையா இருக்காரு. வேலைக்காரங்களா இருக்காரு. அந்த இடத்துல இருந்து ஒரு செய்யாத தவறுக்காக ஜெயிலுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் போர்த்திபாரோட வீட்ல இருக்கிறாரு. இருந்துட்டு ஓகே. ஆ ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம்.
கொல்லல, நம்ம சகோதரர்கள் கொல்லல, நம்ம சேஃபா ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு லீடர் பொசிஷன் மாதிரி வருது. கிட்டத்தட்ட சொப்பனை நிறைவேறிச்சு. அப்பாட நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு ஒரு எக்ஸாம் வருது. எப்படி 10th பப்ளிக் எக்ஸாம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல வந்து அழகா பாஸ் பண்ணி வராரு. இல்ல எனக்கு வேண்டாம், நோ அப்படின்னு சொல்றாரு. நோ சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு அழகான எக்ஸாம். அது ஒரு லெசன் அவருக்கு. அது முடிச்சுட்டு வருது. அதுல இருந்து ஜெயிலுக்கு வர்றாரு. ஜெயில் என்ன மாதிரியான ஜெயில் அப்படின்னா, ராஜாக்களுக்கு விரோதமா தப்பு பண்றவங்கள போடுற ஜெயில். அப்ப அந்த ஜெயிலுக்கு போறப்ப எல்லாரும் என்ன டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க? புதுசா ஒருத்தவங்க ஜெயிலுக்கு வந்தாங்கன்னா, "நீ என்ன குற்றம் பண்ண?" அப்படின்னு கேட்டா, ராஜா வந்து, "எகிப்துல இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அத நான் மீறி நடந்துட்டேன். ராஜாவுக்கு விரோதமா ராஜா இத கேட்டாரு, நான் இத பண்ணிட்டேன். இத பண்ண சொன்னாரு, நான் இத பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்றப்ப, இவருக்கு எப்படி இருக்கும்? யோசேப்புக்கு, ஓகே எகிப்துல இதான் ரூலா? ஏன்னா இவர் வந்தது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே புது இடம். எல்லாமே வேற இடம். இப்ப வந்திருக்கிற புது இடம். இங்க அவர் வந்து ரூல் பண்ணணும். இங்க அவர் அதிகாரியா இருக்கணும் அப்படின்னா, சட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீதிபதி ஆகணும் அப்படின்னா, எவ்வளவு சட்டம் படிச்சிருக்கணும்ல. லாயர் ஆயிருக்கணும். எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. எங்கெங்க எது எது இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவரால நீதிபதி ஆக முடியும். அதே மாதிரி யோசேப்பு வந்து அந்த ஒரு ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் போணும் அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்க சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அந்த ஜெயில்ல இருந்தாரு அவரு. அந்த ஜெயில்ல இருந்து வெளிய வரணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனாலும் வர முடியல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் குடுத்திருக்கிற லெசன் முடியல. அவர் கற்றுக்கொண்டு முடிக்கல. ஒரு நாள் வந்து அந்த லெசன் முடிஞ்சது. பாடம் முடிஞ்சதுக்கு அன்னைக்கு வந்து தீவிரமா வந்து அவரு ட்ரெஸ்ஸ மாத்தி சவரம் பண்ணி, அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. மேல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப எவ்வளவு அழகா கத்துக் குடுக்குறாரு பாத்தீங்களா ஆண்டவரு. ஒரு பொசிஷன்ல நம்மள வைக்கணும்னு வாக்குத்தத்தம் இங்க 11 பேர் நம்ம இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொசிஷன்ல வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நமக்கு அது தெரியும். சோ நம்மள ஆண்டவர் வந்து ஒரு பொசிஷன் ஊழியத்திலயும் சரி, எல்லா விஷயத்திலயும் ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போணும் அப்டின்னா, நம்ம கற்றுக்கொள்ள வைப்பார். சின்ன சின்ன பாடங்கள குடுப்பார். நம்ம சோர்ந்து போயிறக்கூடாது. இல்ல இது எனக்கு வேண்டாம். இத நான் முடிச்சுக்கிறேன். இத நான் பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லி, இப்ப நான் வந்து 5 வருஷம் அங்க நான் இருந்தப்போ, நெறைய இடத்துல நான் நான் ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஓடி தப்பிச்சு ஓடி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே வேண்டாம் எனக்கு. எனக்கு இந்த லைஃபே வேண்டாம் அப்டிங்கிற முடிவுக்கெல்லாம் எடுத்திருக்கேன். அப்பல்லாம் ஆண்டவர் இல்ல உன் லெசன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி. அ சோ அந்த இடத்துல கோ த்ரூ பண்றதுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த் குடுத்தாரு. அதேதான் யோசேப்புக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சிறைச்சாலையிலயா கர்த்தர் யோசேப்பு. அதே மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்க கூட இருக்காரு. இந்த பிரச்சனைகளின் வழியா நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டா மூவ் பண்றேன். அ தாவீது. தாவீது வந்து கோலியாத்த மேற்கொள்ள வேண்டி இருந்துச்சு. அவரு ராஜாவா ஆக வேண்டிய அபிஷேகத்த பெற்றவரா இருந்தாரு. இப்ப வந்து கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு குடுக்குறாரு. கரடி சிங்கத்த அவருக்கு கொண்டு வந்து விடுறாரு ஆண்டவர். அதுல வெற்றி பெறுறாரு. ஆனா யாருக்கும் தெரியல. ஒரு காட்டுக்குள்ள கரடி சிங்கத்து கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோலியாத்துக்கு எதிர்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்றார். நம்ம சீக்ரெட்டா நம்ம ஃபேஸ் பண்ற சில பாடங்கள், சில விஷயங்கள், நெறைய இடத்துல நம்ம தனியா உட்கார்ந்து அழுதுருப்போம். ஏசப்பா நான் என்ன பண்றது? இத நான் என்ன பண்றதுன்னு சொல்லி சில ப்ராப்ளம்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்ப நான் சொல்ற மாதிரி ஆ வேலையிலயும் சரி, நெறைய விஷயங்கள்லயும் சரி, வேலையில நான் இனிஷியல் டேஸ்ல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில நேரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில நான் இருந்தப்போ, அந்த துடைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. சொல்றேன் நான் போன அன்னைக்கெல்லாம் நான் பெருக்கேன். ஆனா அது ஐடி கம்பெனி தான். பெருக்கி தொடச்சிருக்கேன். யாருக்கும் அது தெரியாது. இந்த ஸ்ட்ரகுல நான் செய்யறப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னது இதுதான். ஏசப்பா மனுஷனுக்கு ஆசை இல்ல. உங்களுக்கு முன்பாய் வேலை செய்றேன். இத நீங்க பாக்குறீங்க. யார் என்னை கனம் பண்ணாட்டியும் இன்னைக்கு வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை செய்யறேன்ப்பா. நான் உண்மையா வேலை செய்யறேன்ப்பான்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நான் பண்ணேன். இப்ப நான் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும், மத்தவங்களுக்கு இப்ப நான் வேலையில ஸ்ட்ரகிள் ஆகுறவங்களுக்கு நான் அத சொல்ல முடியும். இல்ல நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் சம்பளம் இல்லாம வேலை செஞ்சிருக்கேன்.
இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்ப, அதுதான் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். அதே மாரிதான் இந்த தாவீது கற்றுக்கொண்ட விஷயங்கள கொண்டு கோலியாத்த மேற்கொண்டாரு. சவுல், அப்சலோம் அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரகுலா அவருக்கு வருது. அது எல்லாத்தையும் மேற்கொண்டு அ எவ்ளோ விஷயங்கள கத்துட்டு இருக்காரு. அவர் சங்கீதத்த படிச்சீங்க அப்படின்னா, அப்படியே பொலம்ப ஆரம்பிப்பாரு. துதியில கொண்டு வந்து முடிச்சிருவாரு. இல்ல? அவ அது நமக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கு அவரோட சங்கீதங்கள்லாம். இப்படிப்பட்ட ஒரு அழகான கற்றுக்கொள்ளுதல் அ தாவீதோட வாழ்க்கையில இருந்துச்சு. தானியேலோட வாழ்க்கைய பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கல்தேயருடைய பாஷைய கற்றுக்கிட்டாரு. ஏன்னா, அந்த நாட்ல அவர் சர்வைவ் பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆ பிரேயர் பண்றத அவர் விட்டுக் குடுக்கவே இல்ல. அவர் அதுல கரெக்ட்டா இருந்து அடுத்த லெவலுக்கு போனாரு. ஒவ்வொரு லீடரோட லைஃப்பும் அப்படிதான் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வந்து வனாந்திரத்துல சுத்திட்டு இருந்தாங்க. ஒண்ணு அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. இன்னொரு விஷயம், அவங்க கற்றுக்கொள்ளதுக்கு லேட் பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, அடிமைய கொண்டு போய் திடீர்னு ஒரு நாட்ல சுயாதீனனா விட்டாங்க அப்டின்னா, யார் யாருக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்குவான். ஏன்னா, அவனுக்கு லீடர் கிடையாது, லா கிடையாது. எதுவுமே இல்லாம போயிரும். இந்த 40 வருஷத்துல ஆண்டவர் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு லாவ குடுத்திருக்காரு. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே மூலமா சீனாய் மலையில குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயமா ட்ரெயின் பண்றாரு. ஆ சாப்பாடுக்கு, மன்னாக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல அவங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, ஆண்டவர் வந்து லீட் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்த குடுத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டுல போய் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 40 வருஷத்துல அழகா கற்றுக் குடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஜனங்கள் கற்றுக்கொள்ற இருதயம் இல்ல. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம போற பாதை இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி மோசமான வனாந்திர பாதையா இருந்தாலும், அதுல நெறைய லெசன் நமக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரு. அ இன்னும் நெறைய லெசன் செங்கடல் பிளந்து உள்ள போறதுக்கு, நம்ம ஆண்டவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, "வழி இல்லாத இடத்துல நான் வழிய உருவாக்குவேன்." அப்படிங்கிற லெசன அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன். இப்படி யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஆண்டவர் சொன்ன பாடத்த எல்லாம் கற்றுக்கிட்டு, ரொம்ப தைரியமா இருந்தாங்க. நம்பிக்கையோட போனாங்க அப்படின்னா, கானான்குள்ள போனாங்க அப்படின்னா, அ ஒரு 2 வருஷத்துல போயிட்டாங்கன்னு வைங்களேன். போய் அவங்க பிள்ளைங்க குட்டிங்கலாம் அங்க போய் வளர்ந்தாங்கன்னா, எவ்வளோ அழகா அவங்க லைஃப் முடிஞ்சிருக்கும்ல. எண்டிங் எவ்வளோ சூப்பரா இருந்திருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, அவங்க அந்த பாடங்கள கற்றுக்கொள்ளாம இருதய கடினத்து நிமித்தம் வனாந்திரத்துல அலைஞ்சுட்டு, யுத்த புருஷர்கள் யாருமே உள்ள போல. யோசுவா, அவங்களோட சந்ததி, அதாவது அதுக்கு அடுத்த சந்ததி மட்டும் தான் உள்ள போக முடிஞ்சது. ஏன்னா, அடுத்த சந்ததி ஓப்பன் மைண்டடா இருந்தாங்க. ஆண்டவர் குடுக்குற பாடத்த கற்றுக்கொண்டாங்க. ஸோ, அதனால அவங்கள கானான்குள்ள போக முடிஞ்சது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயத்துக்குள்ள கேட்க போறோம். ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்த குடுங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மேட்டிமை வேணாம்ப்பா. நான் ஒரு வேள பாஸ்டரா இருக்கலாம். நான் ஒரு லீடரா இருக்கலாம். ஆனா, நீங்க எனக்கு யார கொண்டாவது நீங்க எனக்கு கற்றுக் குடுப்பீங்க. எனக்கு கீழ இருக்கவங்கள கொண்டாவது கற்றுக் குடுப்பீங்க. எனக்கு இந்த சூழ்நிலையே ஒரு பாடம் தான்ப்பா. இத நான் கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்கு சிந்தைய சாய்ப்போம். நம்ம மனச ஓப்பனா வச்சு, ஓகே நீங்க இதனால தான் நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என் கூட சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து நான் யோசிச்சு பார்த்து, நான் என் வாய அடக்கப் போறேன். என் வாய அடக்கணுன்ற பாடத்த நீங்க எனக்கு கற்றுக் குடுத்துருக்கீங்க ஏசப்பா. அன்பா இருக்கணும், சத்துருவையும் சிநேகிங்கள்ன்ற பாடத்த எனக்கு கற்றுக் குடுக்குறீங்க. நான் அத ஃபாலோ பண்றேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கொள்ளும்போது, நம்ம கண்டிப்பா ஆண்டவர் ஒரு மேன்மையான இடத்துல வைப்பாரு. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.